ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஹாரர் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தெழுத்த 2024 ரிலீஸ் ஆன இந்தோனேசிய பேய் படமான கிரேவ் டார்ச்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தமிழ் சப்டைட்டில் வேணுங்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில கதாநாயகியோட அம்மா, அப்பா அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது, அவங்க கண் முன்னாடியே ஒரு பாம் பிளாஸ்ட்ல வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த இன்சிடென்ட்ல இருந்து அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாவே போயிடுது. அவங்க வளர்ந்து பெரியவனானதும் கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னு உலகத்த நிரூபிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க ஊர்லயே ஒரு மூட நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அதாவது பெரிய பாவம் செஞ்சவங்கள புதைச்சதுக்கப்புறம், அவங்க செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி கடவுள் அந்த சவக்குழிக்குள்ளேயே அவங்கள வச்சு தண்டிப்பார்ன்னு ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. இதத்தான் ஹீரோயின் பொய்ன்னு நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கொடூரமான பாவம் செஞ்ச ஒருத்தருடைய பாடி ஒண்ணு உங்களுக்கு கிடைக்குது. அந்த பாடிய புதைக்கும்போது, இவங்களும் அந்த சவக்குழிக்குள்ள படுத்து வீடியோ எடுத்து வெளியிட்டா, இது பொய்ன்னு நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட அந்த இவங்களும் சவக்குழிக்குள்ள படுக்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னா, கிளைமேக்ஸ்ல வர அந்த 40 நிமிஷ போர்ஷன சொல்லலாம். நிஜமாவே சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அந்த சீக்வென்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அள்ளு விட்டுருச்சுன்னே சொல்லலாம். மொத்தம் 3 சீக்வென்ஸ் படத்துல இருக்கு. அது 3மே வெறித்தனம் தான் சொல்லணும். அதுல எனக்கு ரொம்ப புடிச்ச சீன் எதுன்னா, ஒரு வாஷிங் மிஷின் சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கும். அது வேற லெவல்ல மேக் பண்ணி அசத்தியிருந்தாங்க. இதுக்கு முழு கிரெடிட் சினிமாட்டோகிராஃபருக்கு தான் போணும். மனுஷன் பின்னிட்டாருன்னே சொல்லலாம். அவர் வச்ச ஒவ்வொரு ஆங்கிள்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ்ல வர சீக்வென்ஸ் எல்லாமே மிரட்டலா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வர அந்த சீன பார்க்கவே முடியல. அவ்வளோ கொடூரமா இருந்துச்சு. படத்துல நடிச்சவங்க எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த கேரக்டர ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவ பொறுத்தவரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ்ல குடுத்த அந்த 40 நிமிஷ போர்ஷன் இம்பேக்ட் முதல் 1 மணி நேரம் 10 நிமிஷம் குடுக்கலன்னு தான் சொல்லணும். படம் ரொம்பவே மெதுவா நகருது. இன்னும் கொஞ்சம் கிரிஸ்பா கட் பண்ணி ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் தூக்கலா வச்சிருந்தா படம் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருந்துச்சு. ஆனா அவங்க வேற பக்கம் கதைய கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ் சில பேருக்கு புரிய வாய்ப்பு ரொம்பக்கவே கம்மி. என்ன சொல்ல வர்றாங்கன்னு திரும்ப திரும்ப பார்த்தா தான் புரியுது. அதுதான் இந்த படத்தோட மைனஸா எனக்கு பட்டுச்சு. நானே 2 தடவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. மொத்தமா சொல்லணும்னா, ஹாரர எதிர்பார்த்து போனீங்கன்னா, கண்டிப்பா ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஆனா, ஹாரர் கலந்த ஒரு வித்தியாசமான த்ரில்லர் பார்க்க போறோங்கிற மைண்ட் செட்ல போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். படம் ரொம்ப ஸ்லோவா நகருதுன்னு முன்னாடியே சொல்லிக்கிறேன். குடும்பத்தோட இந்த படத்த பார்க்கவே முடியாது. தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜேஆர் டாக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.